ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சொல்லலாம். பிக் பாஸோட டே 47 போயிட்டு இருக்கு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் வந்து முடிஞ்சிச்சு. 3 டீமை பிரிஞ்சு விளாண்டுருந்தாங்களே. அந்த டாஸ்க்ல வந்துச்சு. அதில் யார் ஒஸ்ட் பெர்ஃபார்மன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். அந்த சாண்ட்ரா டீம் வந்து கிச்சன் டீம் வந்து தான் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் டீம் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் எல்லா பிரச்சனையும் கிரியேட் பண்ணாங்க. நல்லா ஸ்மார்ட்டாக நல்லா கொண்டு போயிருக்கலாம் கிச்சன் டீம் வந்து. ஏன்னா கிச்சன் டீம் வந்து அதிக இன்ட்ராக்ஷன் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் டீம் வந்து வின் ஆயிட்டாங்க. அவங்க தான் லீடிங்ஸ் பாயிண்ட்ஸ் வந்தாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அவங்க தான் வின்னராக போயிட்டாங்க. அது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் டீம் வந்து ஒருத்தர் தான். ஏன்னா நல்லாவே ஸ்டார்ஸ் எல்லாமே நல்லா வாங்கி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா டீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி தான் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் ஆட்டிடியூட் காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து டேலண்ட் இருக்கு. ஆனால் வந்து நீங்கள் சொல்றது நான் நல்லா கேட்கணுமா அப்படின்னு சொல்லி ஒஸ்ட் ஆட்டிடியூட் காட்டுறாங்க. எல்லாருமே வந்து யாரு ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே குத்தின ஒரே ஆள் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா தான். ஏன்னா அவங்க தான் அந்த கேமே வந்து முழுக்க வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த கேம் வந்து இந்த அளவுக்கு மீன்ஸ் அந்த ஒஸ்ட் டீம் அவார்டு வாங்குறதுக்கு காரணம் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா தான். அவங்க தான் ஒபே பண்ணாமல் அந்த ட்ரெஸ் கோட் போடாமல் ஒரு ப்ராப்பராக நீங்கள் சொல்கிறது நானே கேட்கணுமா அந்த ஒரு டோனில் இருந்தாங்க. மேக்ஸிமம் வந்து அதனால வந்துட்டாங்க. ஸோ அவங்க கொடுத்த டிசிஷன் கரெக்டாக தப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க.